வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழர்களின் எழுச்சியை தடுக்க இருமுனை புலனாய்வு போர் தொடுக்கும் சர்வதேசமும் ஸ்ரீலங்காவும். தமிழர்கள் மீதான இன அழிப்பு, தமிழர் நிலங்கள் அபகரிப்பு, சிங்கள குடியேற்றம் என அனைத்தையும் எந்தவித தடங்களும் இன்று ஸ்ரீலங்கா அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. மறுமுனையில் சர்வதேசம் தமிழர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை போன்ற தோற்றப்பாட்டை உருவாக்கி அதன் மூலம் தமிழ் அரசியல் தலைவர்கள் தொடக்கம் தமிழர்களின் விடுதலையை முன்னெடுக்கக்கூடிய சக்தி அனைத்தையும் தமது நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ற வகையில் கையாளும் தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு தமிழர்களின் நேரடி கள எதிரி என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் சர்வதேசம் அப்படி இல்லை. அவர்கள் நிகழ்ச்சி நிரல் எல்லாம் அவர்களின் நாடுகளின் நலன்சார் களமே தீர்மானிக்கின்றது. அண்மையில் ஸ்ரீலங்கா கொழும்பில் அமெரிக்கா தூதரகத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட அமெரிக்க சுதந்திர தின வைபவத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் மிச்சல் ஜெய்சன் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்ற ஒன்றுபட்ட பசுமையான ஸ்ரீலங்காவை தாம் எதிர்பார்க்கின்றோம் என்று. இதைதான் அமெரிக்கா அன்றும் கூறியது, இன்றும் கூறுகின்றது. அவர்கள் கொள்கை மாற்றம் இல்லாத நிலையை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள அவரின் உரை வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியான கொள்கையை வைத்திருக்கும் ஒரு நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழர் விடுதலையை பெற்றுத்தர என்று போராடுகின்றவர்கள் செயல்பட்டால் எப்படி தமிழர் விடுதலை சாத்தியம் என்று அவர்கள் தான் கூற வேண்டும். இதுதான் இருமுனை புலனாய்வு போர் தொடுக்கும் நிலைப்பாட்டின் முக்கிய சாராம்சமும் கூட. சர்வதேசத்தின் கொள்கை ஒன்றுபட்ட ஸ்ரீலங்கா என்றால் ஸ்ரீலங்கா அரசும் அதைத்தான் மேடைக்கு மேடை வலியுறுத்தி வருகின்றது. அப்படியென்றால் இருவருக்கும் எப்படி பிரச்சனை இருக்க போகின்றது என்று யோசிக்க வேண்டும். யுத்த குற்றம் மட்டுமே இரு பகுதிக்கான இடைவெளி என்றால் யுத்தத்தை பின்னின்று நடத்தியவர்களே சர்வதேசம் தான் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. சர்வதேசமே ஸ்ரீலங்கா அரசுக்கு ராணுவ உதவிகள், புலனாய்வு தகவல் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி உதவியது. அதேபோல் யுத்த வெற்றிக்கு பின் சர்வதேச அரங்கில் மஹிந்தவை நாயகனை போல் வெளிப்படுத்தியவர்கள். அப்படியென்றால் இவர்களின் உறவில் உண்மையாக பிரச்சனை இருக்க போகிறதா? கூட்டி கழித்து பார்த்தால் அப்படியொன்றும் இல்லை. அதை போன்ற மாயம் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நேர்மையான தமிழர் நலன்சார் அரசியல் நகர்வை செய்யும் சர்வதேசம் என்றால் இன அழிப்பு, தமிழர் நிலங்கள் அபகரிப்பு, சிங்கள குடியேற்றம் என அனைத்தையும் மிக பலமுடன் எதிர்த்திருக்கும். அதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் சர்வதேசம் செய்யும் சந்தர்ப்பத்தை காண முடியவில்லை. இன அழிப்பு என்பது 2009ஆம் ஆண்டுக்கு பின் ஆயுதங்களை கொண்டு அளிக்கும் நிகழ்வுகள் நடைபெறவில்லை. ஆனால் ஆயுத அச்சுறுத்தல், கடத்தல், காணாமல் போதல், தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல், கருத்தடை, புலம்பெயர செய்தல், சிங்கள மயமாக்கல் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இப்படி செய்யப்படுவதற்கு எதிராக எந்த நாடுகளும் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். 2009ஆம் ஆண்டுக்கு பின் மட்டும் 3 லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்துள்ளனர். காரணம், மேல்கூறிய அனைத்தையும் மையப்படுத்திய பிரச்சனைகளுக்கு அஞ்சி தாமாக இடம்பெயர்ந்து பாதுகாப்பாக குடியிருக்க தகுதியான இடங்களை நோக்கி தமிழிலேயே சமூகம் புலம்பெயர்ந்துள்ளனர். இது அப்பட்டமான உயிரை எடுக்காத இன அழிப்பு. இதை மிக தெளிவாக புரிந்தும் இந்த சர்வதேசம் என்போர் எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் செய்யவில்லை. தமிழர் பிரதேசங்களில் வயோதிபர்கள் தொகை என்றும் இல்லாதவாறு அதிகரித்துள்ளது. இன்னும் 15 வருடத்தில் வயோதிபர்கள் தொகை பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் போது தமிழ் மக்களின் சனத்தொகை வீதமும் பாரிய சிக்கலுக்குள் வரும். யுத்தத்தின் பின் தமிழர்கள் மீண்டும் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதில் சர்வதேசமும் கரிசனையாகவே இருக்கிறது. அதனாலேயே போலி குற்றச்சாட்டுகள் மூலம் தமிழக விடுதலை புலிகள் என முத்திரை குத்தப்பட்டு அப்பாவிகளை கைது செய்து ஒரு பீதியை தமிழர்கள் மத்தியில் தொடர்ந்து வைக்க முயற்சிகள் நடைபெறுகின்றன. அதேபோல் அமெரிக்கா தொடர்ந்து தமிழக விடுதலை புலிகளை தடை செய்வதற்கான போலி காரணங்களை கூறி அதற்கான ஆதாரங்களை தமக்கு வேண்டிய நாடுகளூடாக சோடித்து வலுப்படுத்தி வருகின்றது. தமிழர்களின் ஒரு பகுதி மக்களை யுத்தமில்லாது தீர்வு காணலாம் என்று நம்ப வைக்க பெரும் சூழ்ச்சிகள் பின்னப்பட்டு வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. தமிழர்கள் மீண்டும் ஒரு ஆயுத பலம் பெறக்கூடாது என்பதில் மிக தெளிவாகவும் ஒன்றுபட்ட ஸ்ரீலங்கா என்பதில் உறுதியாகவும் சர்வதேசம் இருப்பதை காண முடிகின்றது. இந்திய கொள்கை மாறும் என்கின்ற தோற்றப்பாட்டையும் சர்வதேச கொள்கைகள் மாறும் என்கின்ற தோற்றப்பாட்டையும் அவ்வப்போது தமிழ் ஊடகங்கள் வாயிலாக தமிழர்களின் சிறந்த ஊடகவியலாளர்கள் என்கின்ற சோரம் போனவர்கள் ஊடாக மக்களை தந்திரமாக நம்ப வைத்து காலத்தை வீணடிப்பதையும் தமிழர்கள் ஆயுத பலம் மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கின்றனர். ஒன்றுபட்ட ஸ்ரீலங்கா என்ற கொள்கையை தம்மிடம் வைத்திருக்கும் சர்வதேசமும் ஸ்ரீலங்காவும் தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க என்று அதில் ஒருவர் முனைவதாக காட்டிக்கொள்வதில் எவ்வளவு நேர்மை இருக்கும் என்று சிந்தித்தால் இவர்களின் சதிகளை புரிந்து கொள்ள முடியும். ஐநா சபையின் நிறுவனங்கள் ஊடாக ஏற்படுத்தப்படுகின்ற அனைத்து நீளம் என்ற தேசம் பிரிந்து செல்வதற்குரிய கொள்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாசகங்களை மிக தெளிவாக நீக்கிய பயணிப்பதை காண முடிகின்றது.
இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்ட கொள்கையை வடிவமைத்து அதை நோக்கி தமிழர்களை நகர்த்தும் மனோவியல் புலனாய்வு யுத்தமே செய்கின்றனர். இலங்கை தீவில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி மாறும் என்றால் சர்வதேசத்தோடு ஸ்ரீலங்கா அரசு இணங்கி போகும். அப்படியான நிலையில் ஒன்றுபட்ட பசுமையான ஸ்ரீலங்காவை தமது நோக்கம் என்பவர்கள் வேறெப்படி தமிழருக்கு வேண்டிய தீர்வை முன்வைப்பார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசோடு இன்று வரை சரியான முறையில் முட்டிமோடும் கொள்கையை அமெரிக்காவும் கூட்டு நாடுகளும் பின்பற்றவே இல்லை. அப்படியொரு நிலை உருவானால் மேற்கத்திய ஊடகங்கள் தமது பிரச்சார நடவடிக்கையை முன்னெடுப்பதிலிருந்தே கணிப்பு கொள்ள முடியும். ஆனால் இன்று சாதாரண ஒரு பிரச்சனையுள்ள நாடுகளைப் போல் ஸ்ரீலங்கா அரசை கையாளுகின்றார்கள். தமிழ் ஊடகங்கள் தான் மேற்குலக ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டால் அதை மக்களிடம் கொண்டு சென்று மேற்குலகம் தமிழர்களின் பிரச்சனையில் அக்கறை இருக்கிறது போன்ற தோட்டப்பாட்டை உருவாக்கி விடுகின்றனர். தமிழர்களை சூழ்ந்துள்ள அனைத்தும் மனோவியல் புலனாய்வு யுத்தமே. தமிழர்கள் ஆயுத போராட்டத்தின் மூலமே இலக்கை அடைய வேண்டும் என்று கூற வரவில்லை. ஆனால் தமிழர்கள் பலமுடன் இருந்தாலே இவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். சர்வதேசம் என்பது சந்தர்ப்பவாதிகள் ஒழிய உறவினர்கள் இல்லை. தமிழர்களுக்கு ஒன்று என்றால் தமிழர்களுக்கு மட்டுமே வலிக்கும். அதுவும் இப்போது பல தமிழர்கள் சுயநலவாதிகளாய் மாற்றப்பட்டிருப்பதனால் ஒரு குறிப்பிட்ட தொகை தமிழர்களுக்கே வலிக்கும். இவற்றை மேல்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் இன்றும் தமிழர்களின் தனித்தன்மையை வலியுறுத்தி அதற்காக காரியங்களை செய்யக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து தமிழர்கள் பலத்தை உறுதி செய்ய வடிவமைப்புகள் செய்வது காலத்தின் தேவை. பின் அவர்கள் மூலம் சுயநலவாதிகளாய் மாற்றப்பட்ட தமிழர்களையும் மீட்டெடுத்து எமது விடுதலைக்கு தேவையான பலத்தை அதிகரிக்க வேண்டும். வேறு நபர்கள் தீர்மானிக்கின்ற தீர்வு தமிழருக்கு என்றும் பொருந்தாது. எமது தீர்வை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அதுவே எமக்கு பொருந்தும். நமக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் பலமாக இருப்பது அவசியம். அதற்கு தமிழகம் முற்று முழுதாக தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். தற்கொலை முட்டாள்கள் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம். வேதனையின் உச்சத்தில் எழுதப்படும் இச்செய்தி கடும் வரிகளுடன் இருக்கும். மன்னிக்கவும். மனிதனின் வாழ்வில் வேதனைகள், சோதனைகள், மகிழ்ச்சி ஒரு அங்கமே. உயிர் வாழும் இவ்வுலகில் போராட்டம் என்பது ஒரு அங்கமாகவே இருக்கும். பூமியில் கிடைக்கும் வளங்களின் பற்றாக்குறையினால் உயிர் வாழ ஒவ்வொரு உயிரினமும் போராட வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. நாம் என்று வாழ்வதற்காய் போராட ஆரம்பிக்கின்றோமோ அன்று வேதனைகளும் சோதனைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் வர ஆரம்பிக்கும். நமது அளவு கடந்த மகிழ்ச்சி முழுமை அடைய வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். அன்றே ஆசைகளும் அதிகரிக்க தொடங்கிவிடுகின்றன. ஆசை என்று அதிகரிக்க தொடங்குகின்றதோ அன்றே வேதனைகளும் சோதனைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் அதிகரிக்க தொடங்குகின்றன. மனிதனை தற்கொலைக்கு தூண்டுகின்ற சமூகம் நரகத்தில் பிறப்பெடுக்கும் ஜந்துக்கள். மனிதனின் வலியை புரிந்து அவர்களை அந்த வலிகளில் இருந்து வெளியில் கொண்டு வராமல் சுயநலத்தால் தமது வாழ்வை பற்றி மட்டும் சிந்திக்கின்றவர்கள் மனித இனத்துக்கு எதிரான பிசாசுகளின் கருவறையில் உருவான மனித வேஷம் போட்ட பிசாசுகள். இப்படியான சுயநல வர்க்கம் அதிகரித்தபடியால் தான் தமிழர்கள் தற்கொலை செய்வது அதிகரித்துள்ளது. புறம் பேசுவது, அவமானப்படுத்துவது, பொறாமைப்படுவது, காட்டிக் கொடுப்பது, பாகுபாடு காட்டுவது, இப்படி 1000 விடயங்களை தமிழர்களின் குருதியில் ஊறிய குணங்களாக கூறலாம். இப்படியான கேவலமான வர்க்கம் உலகில் தமிழர்களைப் போல் வேறு எவ்வினமும் இந்த பூமியில் இல்லை என்பதை பெருமையுடன் கூறத்தான் வேண்டும். தமிழனின் பெருமைகளை பேசினால் பலருக்கு மகிழ்ச்சி. ஆனால் தமிழர்களின் கேவலங்களை பேசினால் அவன் கெட்டவன். இதுதான் தமிழர்களின் மனநிலை. மெத்த படித்தவன் சுத்த பைத்தியக்காரன் என்பதை போல் தமிழர்களின் வாழ்வில் அவை உண்மையான நடைமுறையாய் காண முடியும். தற்கொலை செய்கின்றவன் தற்கொலைக்கு காரணம் இல்லை, அவனை சூழ உள்ள சமூகமே காரணம். தற்கொலை செய்கின்றவனின் தோல்வியின் பின்னணியில் அந்த சமூகத்தின் தோல்வியின் பின்னணியே வெளிப்படும். காதலுக்கு தற்கொலை, வேதனைக்கு தற்கொலை, சோதனைக்கு தற்கொலை, தேவையற்ற அனைத்துக்கும் தற்கொலை. ஆனால் தேவையானவற்றுக்கு எவன்தான் தற்கொலை செய்ய தயாராக இருக்கின்றான்? கோடி உயிர்களை காக்க வேண்டும் என்று அன்றாடம் இரவு பகலாக மனிதன் பாடுபடுகின்றான். ஆனால் மனித மிருகங்கள் சில அதன் பொருள் விளங்காமல் தன்னை சூழ உள்ள அத்தனை அன்புக்கு இனியவர்களின் நெஞ்சங்களை குத்தி பித்துவிட்டு தானும் செத்து அன்புக்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் சாகவிட்டு செல்கின்றான். தற்கொலை செய்கின்றவர்களை மனிதர்கள் என்று எழுதவே தகுதியற்றவர்கள். வேதனைகளை சோதனைகளை தாங்க முடியாத சுயநலவாதிகள். அவர்களின் அன்புக்குரியவர்களை அன்றாடம் கொலை செய்யும் கொடியவர்கள் இவர்கள். தற்கொலை செய்தவனும் மனிதனில்லை, அவனை தற்கொலைக்கு தூண்டியவனும் மனிதனில்லை. மனிதன் பூமியில் உள்ள அத்தனை உயிரினத்தையும் காக்கக்கூடிய வலிமையுள்ள மனித பிறப்பை இயற்கையின் நியதியாய் பெற்றிருக்கின்றான். ஆனால் மனிதன் தனது சக மனிதனை கூட பாதுகாக்க தெரியாத கொடிய அரக்க எண்ணத்தையே அதிகப்படுத்தி இருக்கின்றான். இப்படியான கொடிய சிந்தனையை மனிதனின் இயற்கை இல்லாத சாவுக்கு வித்திடுகின்றது. சில மனிதர்கள் மிருகங்களுக்கு பரிவு காட்டுகின்றோம் என்று வேஷம் போட்டு திரிகின்றனர். ஆனால் சக மனிதனுக்கு அவர்களால் பரிவு காட்ட முடியவில்லை. இவர்கள் செய்வது பரிவா அல்லது சுய புகழ்ச்சியா? வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் தற்கொலைதான் முடிவு இல்லை, அது முட்டாள்கள் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம். வேதனைக்கும் சோதனைக்கும் போராட்டமே தீர்வு. அதுவே மனித இனத்துக்கான படைப்பின் நியதி கூட. குழந்தைகள் தற்கொலை வேதனையானது. அவர்கள் உலகை புரிந்து கொள்ள முன்னம் எடுக்கும் முடிவாகின்றது. அவர்களை குறை கூற முடியாது. அவர்களின் சாவுக்கு காரணமானவர்கள் மட்டுமே குற்றவாளிகள். ஆனால் பெரியோர்களின் தற்கொலை அப்படி இல்லை, அது என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது.
யாழ் பல்கலைக்கழக மாணவன் தற்கொலை அண்மையில் நடந்தது. அதனால் யாருக்கு இழப்பு என்று பாருங்கள். அவனை பல கனவுகளுடன் உருவாக்கிய அவனின் அன்புக்குரியவர்களுக்கு, அடுத்து அவனின் இழப்பு முழு தமிழ் சமூகத்துக்குமே. அவன் போராடி வெற்றி பெற்றிருந்தால் நாளை நல்ல ஒரு ஆசிரியனாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்திருப்பான். அவனால் ஒரு இனமே இழந்து போகும் 1000 விடயங்கள் இருக்கின்றன. இப்படியான தற்கொலைக்கு என்றும் புகழாரம் சூட்ட முடியாது. இது முட்டாள்களின் முடிவு. இப்படி தற்கொலை செய்வோரை கேவலப்படுத்துவதன் மூலமே மற்றவர்களும் தற்கொலைக்கு உந்தப்பட மாட்டார்கள். இவர்களுக்காய் நோட்டீஸ் அடித்து ஒட்டுவதே கேவலமானது. இவர்கள் சாவை கொண்டாடுவதே கேவலமானது. தற்கொலை செய்கின்றவர்கள் சுயநலவாதிகள். அவர்கள் தன்னை மட்டும் சிந்திக்கும் ஜந்துக்கள். யுத்தத்தில் கணவனை இழந்து பல குழந்தைகளுடன் தனிமையில் உதவுவார் யாரும் என்று பல பெண்கள் ஒவ்வொரு நாளும் கோடி வேதனைகளுடன் தங்கள் குழந்தையை வளர்த்தெடுக்க பாடால் படுகின்றார்கள். அவள் படும் வேதனைகளை விடவா இவர்கள் பட்டிருப்பார்கள்? அவள் சுமக்கும் மனபாரங்களை விடவா இவர்கள் சுமந்திருப்பார்கள்? கௌரவம் என்பது எல்லாம் இவ்வுலகில் போலி வேஷங்கள். கௌரவம் என்கின்ற பெயரில் தன்னை தான் வருத்திக் கொள்ளும் விடயங்கள் தான் நிறைய இருக்கின்றன. வாழ்க்கையில் தோற்று போவது என்பது சாதாரண நிகழ்வே. அதை போராடி மீண்டும் வெற்றி இலக்கை அடைவதுதான் சாதனை. மனிதனுக்கு அதுவே அழகான விடயமும் கூட. உன்னை அவமதிக்கின்றவர்களுக்காய் நீ வாழாதே, உனக்காகவும் வாழாதே. உனது குடும்பத்துக்காய் வாழு. உன் மீது அன்பு செலுத்துகின்றவர்களுக்காய் வாழு. உனது இனத்துக்காய் வாழு. தமிழர்கள் ஒவ்வொருவரது வீட்டிலும் 1000 குறைகளை சந்தியில் பேசி கதைக்க இருக்கிறது. சிலரோ அதையெல்லாம் மறைக்க மற்றவர்கள் குறையை பேசுவார்கள். அவர்களை எல்லாம் கணக்கில் எடுக்காது வாழ பழகி கொள்ளுங்கள். தெருவில் நின்று ஊர் நியாயம் பேசுகின்றவர்களை சரியாக கவனித்து பாருங்கள். அவர்கள் அனைவரது வீட்டிலும் கேவலமான பல நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கும். அவற்றை மறைக்க மற்றவர்கள் பற்றி குறை கூறி திரிவார்கள். இப்படியான ஜந்துக்களின் பேச்சுக்களை செவிகளில் வாங்கிக் கொள்ளாது வாழுங்கள். குடும்ப சண்டைகள் எந்த வீட்டில் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று என் முன்னோர்கள் சும்மாவா கூறியிருப்பார்கள். இவற்றுக்கு எல்லாம் தற்கொலைதான் முடிவு என்றால் பூமியில் மனிதர் அனைவரும் தற்கொலை செய்து செத்திருக்க வேண்டும். தனக்கு மட்டும்தான் இப்படி சோதனை என்று சிந்திப்பதை விடுங்கள். உலகில் அனைவருமே சந்திக்கும் பிரச்சனை இது. சோதனை உங்களுக்கு மட்டும் என்று தனிமைப்பட்டு விடாதீர்கள். ஆண்களின் கொடுமைகள் தாங்கி எத்தனை பெண்கள் இந்த பூமியில் வாழ்கின்றார்கள். ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்கள் எத்தனை பேர் வாழ்கின்றார்கள். பெண்களால் ஏமாற்றப்படும் ஆண்கள் எத்தனை பேர் வாழ்கின்றார்கள். காதல் தோல்வியோடு எத்தனை மனிதர்கள் வாழ்கின்றார்கள். பெற்றோர் உறவினர்களை அவமானப்படுத்தும் எத்தனை பேர் வாழ்கின்றார்கள். தற்கொலைக்கு காரணம் கூறும் அத்தனை பிரச்சனைகளும் இல்லாதவர்களும் சந்திக்காதவர்களும் பூமியில் அரிதானவர்களே. அப்படியாகில் அவர்களும் தற்கொலை செய்திருக்க வேண்டும் அல்லவா? தற்கொலை செய்கின்றவர்களை யாராகிலும் அவமானப்படுத்துங்கள். அவர்களுக்காக வக்காலத்து வாங்காதீர்கள். அவர்களுக்காய் வக்காலத்து வாங்குவோம் என்றால் வேறொருவர் தூண்டப்படுகின்றார். நாம் மற்றவர்களின் மனம் நோகாமல் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதனைகளை தாங்கி வாழும் மனிதர்கள் தான் இந்த உலகில் வாழ்கின்ற எவராகிலும். நாம் மனிதனுக்கு மனிதன் ஆறுதலாக இருக்காமல் எதிரியாக இருந்து என்னதான் அடைய போகின்றோம்? மனிதனுக்கு மனிதன் நேர்மையாகவும் உதவியாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருக்க முடியவில்லை என்றால் உபத்திரம் கொடுக்காமல் விலத்தி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். புலம்பெயர் உறவில் உள்ள குமுறல்களும் மக்கள் ஒன்றிணைய வலியுறுத்தும் மக்களுக்கான செய்தியும். காப்பாற்ற வாருங்கள், செயல்பட வாருங்கள். இதுதான் கடமை. பூ தூங்குவது கடமை அல்ல, செயல்படுவதுதான் கடமை. அரசியல் மூலம் ஸ்ரீலங்கா அரசின் களத்தை அடக்க, களத்தை நெரிக்க அரசியல் செய்ய வாருங்கள். எமது தாயகத்தில் மக்கள் படும் துயரம் தெரியாமலும் தெரிந்தும் மௌனமாக இருக்கும் முதுகெலும்பில்லாத தமிழர்கள் பூ தூவலாம். ஆனால் மக்கள் செய்ய வேண்டிய செயலை அறியாதவர்களாக ரோமாபுரி எரியும் போது மன்னன் பிடில் வாசித்தானாம் என்பது போல் வழி தெரியாது இருக்கிறீர்களா? இறந்தாலும் பரவாயில்லை, அழிவை குறைக்க போராடுவோம் என போராடி தீயை தணிக்க முயற்சிக்காத மன்னன் மன்னன் அல்ல. இப்படி வரலாறு தமிழர் வரலாற்றில் இல்லை. ஆனால் இன்று ஈழத்தமிழர், புலம்பெயர் தமிழர் இப்படிதான் இருக்கிறார்கள். ஏதும் செய்யாது அமைதி காக்கும் தமிழர் அழிய வேண்டும். இவர்கள் தமிழர் அல்ல, சிங்கள தமிழர். கலை நிகழ்ச்சி, ஆடம்பர நிகழ்வு என நடத்தி அந்த பணத்தை கொள்ளையிடும் சுயநல தமிழர் அழிய வேண்டும். விழா நடத்தி வசூலான பணத்தை கோவில் கட்ட கொடுத்தேன் என சொல்கிறார்கள். கடவுளுக்கு ஏன் வீடு இல்லையா, வல்லமை இல்லையா? கோவில் கட்ட கொடுத்ததாக கூறுகின்றார்கள். கடவுளுக்கு பந்தம் பிடிக்க தேவையில்லை. பக்தியோடு கேட்க வேண்டும். புண்ணியம் மக்களுக்கு செய்ய வேண்டும். கோயிலுக்கு அல்ல, தர்மம் கடவுளுக்கு அல்ல. ஈழத்தில் வீடில்லாது, சோறில்லாது, மருத்துவ வசதி இல்லாது, ராணுவம், போலீஸ் அதிகார வர்க்கத்தால் காட்டிக் கொடுக்கும் காக்க வன்னியர்களால் எமது மக்கள் படும் துயரத்தை அறிவீர்களா நீங்கள்? கடவுளை சாட்டி கொள்ளையடிக்காது கருணையை நினைத்து எமது மக்கள் துயரை துடைக்க அதிகார வர்க்கத்தை ஆட்டி படைக்க வீர தமிழர்களை எழுந்து வாருங்கள். நியாயம் கேட்போம். இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகள் ஆதரவாக வர வாய்ப்பிருக்கிறது. இதை செய்யாது, செய்யவிடாது மக்களை தடுக்கும் விலை மாநிலர்கள் இருக்கிறார்கள். தவறான சிந்தனையோடு பல தலைவர்கள் என கூறிக்கொண்டு கூத்தாட்டங்களும் கும்மாளங்களும் அழகுராணி போட்டிகளும் விளையாட்டு போட்டிகளும் போத்தல் பாட்டிகளும் சுவையான சாப்பாடுகள் என அலையும் எமது
எமது உறவுகளை நீங்கள் மனிதநேயம் படைத்த மனிதர்களா அல்லது சிங்கள ராணுவத்தின் உடன்பிறப்புகளா? துரோகிகளை பேசுங்கள். தவிர்க்கும் எமது உறவுகளை பற்றி கவலை கொண்டு உதவி செய்ய எண்ணாது இருக்கும் ஈழத்தமிழர் அழிய வேண்டும் என சாபமிடுகின்றேன். இறைவன் இருக்கின்றார், எங்கும் இருக்கின்றார். இருக்கும் கோயில்கள் போதும். நமது இனத்தின் நிலைமை பற்றி சிந்திக்காது, அழியும் நமது இனத்தை பற்றி சிந்திக்காது, இறைவனை பற்றி சிந்திக்கின்றீர்களா? அறிவு சார்ந்து, இரக்கம் சார்ந்து, பிறர் அன்பு சார்ந்து எமது இனத்தை காக்க சிந்தித்து பாருங்கள். உண்மையில் உணர்வுள்ள சுவிஸ் ஈழத்தமிழர் 1000 பேர் போதும் எமது ஈழ மக்களை காக்க புதிய வழிகளை செய்துவிடலாம். எமது மக்களின், இளம் பெண்களின், பிள்ளைகளின், முதியோரின் துயரம் புரிந்து எமது எதிர்காலம் அறிந்து செயல்பட முன்வாருங்கள். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் என்ன செய்யலாம் என சிந்திப்போம். இங்கு பலர் சுயநலமாக நடக்கின்றார்கள். அதை கூட பகிரங்கமாக இங்கு தெரிவிக்கப் போகின்றேன். காரணம், தமிழனின் அழிவுகளை பற்றி கவலைப்படாது கலை நிகழ்வு, களியாட்டம், விளையாட்டு என செல்பவர்கள் எப்படி சிந்திக்கின்றார்கள்? நிகழ்காலமே இல்லையாம், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறார்களா இந்த ஞானிகள்? சுவிஸ் நாடு கடந்த தமிழீழ அரசாங்க அங்கத்தவர்களாக இருக்கட்டும், சுவிஸ் ஈழ தமிழர் அவை அங்கத்தவர்களாக இருக்கட்டும், தமிழ் இனத்தை காக்கும் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கட்டும், என்ன செய்கிறீர்கள்? என்ன திட்டம் இருக்கிறது? மக்களிடத்தில் என்ன கொண்டு செல்கிறீர்கள்? வியாபாரத்துக்காக வேலைகளும் சாப்பாடும் தான் கொண்டு செல்கிறீர்களா? நமது மக்களை காப்பதற்கான திட்டம் இல்லையா? தீர்வுக்கான போராட்டம் இல்லையா? நான் பேச முயன்றால் ஓடுகிறார்கள், தொடர்பு கொண்டு கேட்டால் மறைக்கின்றார்கள். இவர்களா தமிழரை காக்கும் தலைவர்கள் என நீங்கள் நம்புகின்றீர்கள்? இவர்கள் நமது மக்களை தவறான வழிக்கு தள்ளும் நிலையிலேயே செயல்படுகின்றார்கள். சிந்தியுங்கள் மக்களே, நல்ல சிந்தனையுள்ள உள்ளங்கள் நமது மக்களை காக்க விருப்பமுடையவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள், பேசுவோம், சிந்திப்போம். போலி தமிழரை மக்களுக்கு வெளிப்படுத்தி நமது உறவுகளை காப்போம். சாவு ஒரு முறைதான். உண்மையான தமிழன் இறைவனை தவிர வேறு ஒருவருக்கும் பயப்பட மாட்டான். தொடர்பு கொள்ளுங்கள், ஒரு வழி செய்வோம். அரசியல் மூலம் அறிவை பயன்படுத்தி புதிய யுத்தம் செய்வோம். அதற்காக ஒன்று சேர்ந்து நமது இனத்தை காப்போம். அருள் தெய்வேந்திரன், சுவிஸ். தமிழர்களின் போர் பலத்தை அதிகரித்த ஆயுதம். இலங்கை தீவை பொறுத்தவரை தமிழ் மக்கள் பலவீனமானவர்களே. அதற்கான காரணம், உலகின் மிக பெரும் வல்லாதிக்க சக்திகளுக்கு தமிழர்களின் விடுதலை வேண்டப்படாத கொள்கையாய் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகும். பல வல்லாதிக்க சக்திகளின் முழு உதவியின் பின்னணியில் யுத்தம் செய்யும் ஒரு நாட்டுடனே தமிழர்கள் யுத்தம் செய்ய வேண்டி நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசின் பொருளாதார மையங்களை தாக்கி அவர்களை பலவீனப்படுத்த சமாந்தரமான ஒரு பலத்துடன் பயணிக்க வேண்டும் என்று சிந்தித்து தாக்குதலை செய்து அவர்களை பலவீனப்படுத்திய போது எல்லாம் ஸ்ரீலங்கா அரசுக்கு பொருளாதார உதவிகள் தொடக்கம் இலவச ராணுவ தளபாடம், புலனாய்வு தகவல் கொடுப்பு என அனைத்தையும் செய்து ஸ்ரீலங்கா அரசை பலவுடன் சர்வதேசமே வைத்திருந்தார்கள். மறுமுனையில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை தட்டி கேட்காமல் வெறும் பார்வையாளராகவும் அவற்றை மறைக்கும் ஒரு சக்தியாகவும் சர்வதேசம் இருந்ததனாலேயே வேறு வழியின்றி தமிழர்களை பாதுகாக்க வித்தியாசமான ஒரு ஆயுதம் தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் எழுந்தது. எமது எதிரிகளை எதிர்க்கும் வல்லமையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நமக்கு வித்தியாசமான ஆயுதமும் தாக்குதல் வழிமுறைகளும் தேவைப்பட்டன. அதற்காகவே ஒரு பலவீனமான இனத்தை பாதுகாக்கும் படைகளுக்கு உயிர் ஆயுதம் உள்வாங்கப்படுகின்றது. 1987 ஆண்டு ஸ்ரீலங்கா அரசு செய்த கொடிய யுத்தமான லிபரேஷன் ஆபரேஷன் தாக்குதலில் உருவானதே உயிர் ஆயுதம். தமிழர்கள் என்ற உயிர் ஆயுதத்தை கையில் எடுத்தார்களோ அன்று சர்வதேசம் தமிழர் பிரச்சனையில் கரிசனையுடன் உள்நுழையவும் ஆரம்பித்தது. 1987 ஆண்டு ஸ்ரீலங்கா அரசு தமிழர்களை கோயிலுக்குள் குண்டு போட்டு அழித்தார்கள், இன்றும் அழிக்கின்றார்கள். காரணம், அன்று சர்வதேசம் ஸ்ரீலங்கா அரசுக்கு உதவியது, இன்றும் தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசை காப்பாற்ற நினைக்கின்றது. ஒரு இனத்தை அல்லது அடக்கப்பட்டிருக்கும் ஒரு மக்கள் கூட்டத்தை காக்கி என்று தன்னை தான் ஆவதியாக்குவது தற்கொலை ஆகாது, அது ஒரு கொடை. உதாரணமாக கூறினால், பாவிகளின் பாவத்தை சிலுவையில் சுமந்த ஜேசுவை போல் இவர்கள் அடக்கப்பட்டு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கும் ஒரு மக்கள் கூட்டத்தின் சுமைகளை தாங்கியவர்கள், அதற்காகவே தனது ரத்தத்தை சிந்தியவர்கள். இதை பயங்கரவாதம் என்றால் தமிழர்களின் 65 ஆண்டுகளுக்கு மேலான அடக்குமுறை செய்கின்றவர்களுக்கு என்ன பேர்? தமிழர்களின் உயிர் ஆயுதங்கள் தங்களை ஆவுதியாக்கிய நேரமெல்லாம் தமிழர்களை அடக்குமுறை செய்ய பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் செயலிழந்தன. இதற்கு எப்படி பயங்கரவாதம் என்று நியாயம் கற்பிக்க முடியும்? கடவுளின் தத்துவம், நீதி, நியாயம் என வர்ணிக்கும் உலகம் இவர்களின் கொடையை எப்படி பயங்கரவாதம் என்று கூற முடியும்? நீதிக்கு தலைவணங்கும் உலகம் என்றால் இந்த உத்தமர்களுக்கு தலைவணங்க வேண்டும். நியாயத்தை மதிக்கும் உலகம் என்றால் இந்த பிறப்புகளை தலையில் வைத்து போற்றி புகழ வேண்டும். இவர்களை மூளை செலவை செய்துதான் பயன்படுத்துகின்றார்கள் என்றால் உலகில் இருக்கும் அத்தனை மக்களும் மூளை செலவை செய்வதனூடாகவா இன்றைய உலகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அரச ராணுவத்தில் இருப்போருக்கு என்ன தானாகவே தேசபக்தி வருகிறதா? அது மூளை செலவை இல்லையா?
இப்படி அன்றாடம் செய்யப்படுகின்ற மூளை செலவை பற்றி கோடி விடயங்களை குறிப்பிட முடியும். அவை நல்ல விடயத்தை உருவாக்க வேண்டும் என்று செய்யப்படுகின்றது என்றால் அதைவிட இவர்களின் தியாகமும் கொள்கையும் மேலானது. காரணம், மனித அடக்குமுறையை செய்யும் மனித மிருகங்களை உணர வைக்க தம்மை ஆகுதியாக்கும் மனிதர்கள் இவர்கள். தமிழர்களின் இறுதி தெளிவாகவே இவர்களை கையாளும் தெளிவாக இருந்தது. தமிழர்கள் இன்று போகின்ற பாதை மீண்டும் அரசியல் வழியாக இருக்கலாம். ஆனால் அதற்கும் செவி கொடுக்க நேர்மையோடு முன்வரவில்லை என்றால் இதைவிட பெரிய பாரதூரமான தெரிவும் தமிழர்களிடம் மீண்டும் வரும். அன்று தூக்கத்தில் இருந்த தமிழகமும் கூட இருக்கும் என்பது திண்ணம். அமைதியான காலத்தை நேர்மையாக கையாண்டால் அது அமைதியோடு நிறைவு பெறும். இல்லை என்றால் அழிவு பாரதூரமானதாய் இருக்கும். தமிழர்கள் வரலாற்றில் வெற்றிகளும் தோல்விகளும் புதிது இல்லை. மனித இன உருவாக்கம் தொடக்கம் முதல் தமிழர் போராட்ட வாழ்வு நின்றது. தமிழர்கள் சந்தித்த பெரும் தோல்விகளும் உண்டு, தமிழர்கள் படைத்த பெரும் வெற்றிகளும் உண்டு. தமிழகம் என்று இணைந்து போராட தூக்கத்திலிருந்து எழுகின்றது அன்று சிங்களம் வந்த இடம் போக வேண்டும். இந்த சமுத்திரம் என்பது தமிழர்களின் வரலாற்றை மீண்டும் நிலைநிறுத்தும் ஆயுதமாக இருக்கும். தமிழகம் இன்று தூக்கத்திலிருந்து எழுவதற்கான அறிகுறிகள் பல முனைகளில் தென்படுகின்றன. தமிழர்கள் வரலாற்றில் போர் ஒரு அங்கம். இன்று போரை செய்கின்றவர்களுக்கும் காலாகாலமாக போர் செய்கின்றவர்களுக்கும் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் சில 100 போராளிகளோடு வன்னியில் வந்து போரிட்டு பார்த்தவர்களை கேட்டால் தெரிந்து கொள்ள முடியும். நவீன உலக தொழில்நுட்பத்தை தமிழர்களுக்கு உருவாக்க தெரியும். எமது முன்னோர்கள் யுத்தம் செய்த காலத்தில் அன்றைய உலகுக்கு ஏற்ற பலம் பொருந்திய நவீன ஆயுத வளத்தை வைத்திருந்தார்கள். எமக்கும் செய்ய முடியும். அதற்கு உதாரணம் புலிகளின் ராணுவ தளபாடங்களை சென்று இன்று பார்வையிடும் உலக ராணுவ நிபுணர்கள் சாட்சி. தமிழகமும் இணைந்தால் தமிழர் வரலாறு மீண்டும் இந்த பூமியில் தவிர்க்க முடியாததாகும். எமது போராட்டங்களை மதிப்பு, எமது தனித்தன்மையை ஏற்று எம்மை எவ்வழியில் வாழவிடுங்கள். அதுவே அமைதிக்கு சிறப்பான வழியும் கூட. இல்லை என்றால் அதற்கான விலையை உலகம் கொடுக்கும். தமிழர்களின் விடுதலைக்காய் தம்மை ஆகுதியாக்கியவர்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து அந்த உத்தம உள்ளங்களை பெற்று தந்த குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றியும் கூறி அவர்களின் கனவுகள் என்றும் தோற்று போகாதவாறு தமிழர்கள் அவர்களின் நினைவுகளை சுமந்து நேர்மையோடு எமது இன விடுதலைக்காய் உரிமையோடு உழைப்பார்கள் என சத்தியம் செய்வோமாக. இனவாதத்தை விதைக்கும் புத்தபிக்குகளும் புலிகள் இலக்கு வைத்த இனவாத தளங்களும். தமிழின விடுதலை போரில் இன்றும் புலப்படாத சக்திகள் போரின்றி புகழின்றி தமது உயிர்களை கொடுத்துள்ளார்கள். அவர்களை பற்றி வரலாறு கூட பேசுமா என்பது தெரியாது. ஆனால் உலகை தமிழர்கள் பக்கமும் திரும்பி பார்க்க வைத்து ஸ்ரீலங்கா அரசை பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் தள்ளியவர்கள் அவர்களே. ஸ்ரீலங்கா அரசு தமது பயங்கரவாதத்தை மறைக்க பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். அதில் அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்தே வந்தது. அதில் அவர்கள் முக்கிய பிரச்சார உதவி ஆயுதமாக தமிழர்களின் சுதந்திரத்துக்காய் போராடிய போராளிகள் அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளின் தற்கொலை தாக்குதலையே பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் ஒவ்வொரு தாக்குதலின் பின்னணியிலும் நேர்மையும் அதற்கான நியாயபூர்வமான காரணங்களும் இருந்தே வந்திருக்கின்றன. அதை யாரும் மறக்கவும் முடியாது, மறுதளிக்கவும் முடியாது. இன்று இஸ்லாமிய தமிழர்களை தாக்கும் சிங்கள அமைப்புகளில் பொதுபல சேனா முக்கிய அமைப்பாகும். அவர்கள் நோக்கம் என்ன என்பது ரகசியம் இல்லை. அவர்களின் வேஷம் இந்துக்களுக்கு எதிர்ப்பு இல்லாதவர்கள் போன்று தோற்றப்பாட்டில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சிங்கள இனவாத சிந்தனையுடைய அமைப்பு அன்றி மதங்களை குறிவைத்த அமைப்பு இல்லை என்பதே உண்மையும். விடுதலை புலிகள் செய்தது என்று நம்பப்படும் தாக்குதலான ஸ்ரீ தலதா மாளிகை குண்டுவெடிப்பை அன்று உலக அளவில் பலர் எதிர்த்தார்கள். அதிலும் குறிப்பாக புத்த மதத்தை நேசிக்கும் மேற்குலக நாட்டவர்களும் தமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய தமிழீழ விடுதலை புலிகளை வழிபாட்டு தலங்களை தாக்கிய ஒரு கொடிய இயக்கமாக பார்த்தார்கள். ஏன் இன்று பொதுபல சேனா போன்ற அமைப்புகளிடம் அடிவாங்கும் இஸ்லாமிய தமிழர்கள் பலரும் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயங்கரவாதிகள் பட்டம் சுமத்தினார்கள். ஆனால் ஏன் விடுதலை புலிகள் அதை தாக்கினார்கள் என்பதை இன்று அவதானிக்க வேண்டும் என்றால் கடந்த மாதம் 24ஆம் தேதி ஸ்ரீ தலதா மாளிகை பொதுபல சேனா அமைப்புக்கு அதிஷ்டான பூஜை ஒன்று ஸ்ரீ தலதா மாளிகையில் நடத்தப்பட்டது. இப்படியான இனவாத அமைப்புகளை தூண்டும் அல்லது ஆதரித்து அவர்களை பலப்படுத்தும் ஒரு தளமாக ஸ்ரீ தலதா மாளிகை அன்று தொட்டு இருந்து வந்துள்ளது. அதற்காகவே இதை தாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இன்று எல்லோரும் கூறுகின்றோம் பொதுபல சேனா ஒரு பயங்கரவாத பிக்குகள் அமைப்பு என்று. ஏன் அமெரிக்கா கூட நுழைவு சீட்டை ரத்து செய்து தனது எதிர்ப்பை காட்டியுள்ளது அந்த அமைப்புக்கு. இப்படியானவர்களை உருவாக்க உந்து சக்தியாக இருந்த தளத்தையே புலிகள் தாக்கினார்கள் ஒழிய மனித நேயத்தை போதிக்கும் வழிபாட்டு தளத்தை தாக்கவில்லை. இது பயங்கரவாதமா? இதை பயங்கரவாதம் என்றால் பொதுபல சேனா செய்வது அனைத்தும் சரியானது. ஸ்ரீலங்கா அரசுகளின் போர் விமானம் சரி அல்லது எந்த ராணுவ இயந்திரமும் சரி தமிழ் மக்களின் அழிவை என்றும் குறைத்து அல்லது பாதுகாத்து தமது தாக்குதலை செய்த வரலாறு இல்லை. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் செய்த அனைத்திலும் மக்களை பாதுகாக்கும் மிக பெரும் பொறிமுறை தலைமை பீடத்தால் முக்கியமாக கடைபிடிக்க வலியுறுத்தப்பட்டே வந்திருக்கின்றன.
தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தானில் போராளிகள் பொதுமக்களை இலக்கு வைத்து குண்டு வைப்பதை போல் வைப்போம் என நினைத்திருந்தால் இன்று ஸ்ரீலங்காவில் சிங்களவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்பதை கேள்வியாக இருக்கும். தமிழீழ விடுதலை புலிகளின் பலம் சரியாக தெரியாதவர்கள் ஸ்ரீலங்கா அரசு பாதுகாப்பாக சிங்கள மக்களை வைத்திருந்தார்கள் என்று வேண்டுமெனில் கூற முடியும். ஆனால் அவர்களின் பலம் தெரிந்தவர்கள் ஒரு நாளும் அப்படி சிந்திக்கவும் மாட்டார்கள், கூறவும் மாட்டார்கள். சாதாரண பொதுமக்களை கொள்வது என்பது புலிகளின் இலக்காக என்றும் இருக்கவே இல்லை. தவிர்க்க முடியாத சம்பவங்களின் போது அகப்பட்டுக் கொள்வதை திட்டமிட்டு செய்தது என்று கோடிட்டு காட்ட முடியாது. இலங்கை தீவில் புத்த பிக்குகளை இன்று வரை நடக்கும் அத்தனை வன்முறைகளுக்கும் காரணமும் தூண்டுகோலுமான சக்தி. சிங்கள இனவாத சிந்தனையை மீறி நடக்கும் எவராகிலும் இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது. அதற்கு நல்ல உதாரணம் பண்டாநாயக்கவை கொலை செய்த புத்த பிக்குவை எடுத்துக்கொள்ள முடியும். இன்று இஸ்லாமிய தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் அவர்களின் கருப்பொருளில் உருவாக்கிய சாராம்சமே. இது சிங்கள நலன்சார் சிந்தனையொழிய புத்த மத நலன்சார் சிந்தனை இல்லை. தமிழீழம் அமையப்போவதை ஸ்ரீலங்கா அரசு உணர்ந்துவிட்டது. சர்வதேச அழுத்தங்கள் ஸ்ரீலங்கா அரசை நோக்கி அதிகரித்து செல்வதை அன்றாடம் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அதற்கான புறநிலை தமிழீழம் பெற்றுத்தரும் நோக்கம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் நிலையாக இருக்கவில்லை. சர்வதேசம் தாம் செய்த அனைத்து துரோகத்தையும் தவறையும் தமிழர்கள் மறக்க வேண்டும் என்பதற்காய் தமிழர்கள் விருப்பத்தை அறியும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த ஒரு நாள் அழுத்தம் கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதன் நோக்கம் அவர்கள் ஈழம் பெற்றுக் கொடுக்க என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அது தவறு என்றே கூற முடியும். சர்வஜன வாக்கெடுப்பை சர்வதேசம் வலியுறுத்தும் காலம் வருகின்ற போது மிக பெரும் இன விகிதாசார தளம்பலை தமிழர்கள் தமது நிலங்களில் சந்தித்து நிற்பார்கள். அது மட்டுமில்லாது தமிழர்களை பிரித்தாளும் தந்திரத்தை வேகமாக செய்து தமிழர்கள் ஒரு குடையின் கீழும் கொள்கையின் கீழும் ஒன்றுபடாது சிதறி இருப்பார்கள். அன்று தமிழீழ அரசு அமைக்கும் எண்ணத்துக்கு எத்தனை பேர் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் கேள்வியாக கூட இருக்கும். ஸ்ரீலங்கா அரசின் தந்திரத்தை மதிக்கக்கூடிய அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் சந்ததியை ஸ்ரீலங்கா அரசு மிக வேகமாக கட்டியமைத்து வருகின்றது. உதாரணமாக கூற வேண்டும் என்றால் தமிழர்களை ராணுவம் மற்றும் காவல்துறை போன்ற நிறுவனங்களுக்கு உள்வாங்குவதனூடாக அவர்கள் மத்தியில் மூளை செலவை மூலம் ஸ்ரீலங்கா அரசின் தேசிய பக்தியை ஊட்டி அவர்கள் சார் அனைவரையும் அவர்கள் பக்கம் திருப்பும் நடவடிக்கையை செய்வது போன்று. இன்று இப்படியான செயல்பாட்டுக்கு சிங்கள தனியார் நிறுவனங்கள் கூட அரசுக்கு உதவி வருவதை காண முடியும். அதேபோல் இஸ்லாமிய தமிழர்களிடம் இருக்கும் தமிழீழ தேசபக்தி குறைவீனத்தை தமக்கு சார்பாக பாவித்து அவர்கள் மூலமும் இவற்றை தோற்கடிக்க நடவடிக்கைகளை செய்வார்கள். அதற்கான ஆயத்தங்களையும் என்றோ தொடங்கிவிட்டார்கள். ஸ்ரீலங்கா அரசின் அதிமுக்கிய கொள்கையின் 2 அம்சங்கள் நேர்த்தியாக கையாளப்படுகின்றது. அதில் ஒன்று தமிழர் பகுதிகளை சிங்களமயப்படுத்தல், இரண்டாவது தமிழர்களை சிங்களவர்களாக்குதல். இவைகளை சர்வஜன வாக்கெடுப்பு காலத்தில் பாதிப்புகளை தமிழர்களுக்கு தரப்போகின்றது. இப்படித்தான் பிரித்தானியா வட அயர்லாந்து பிரச்சனையில் மற்றும் ஸ்காட்லாந்து பிரச்சனையில் கையாண்டு வருகின்றது. இதை போன்ற ஒரு நிலைமை தமிழர்களுக்கு நாளை வரலாம். சர்வஜன வாக்கெடுப்பு செய்யப்படும் காலம் நீண்டு செல்லும் எனில் தமிழர்களின் சுயநிர்ணய கொள்கையின் அடிநாதமும் பலவீனப்பட்டு செல்லும். ஸ்ரீலங்காவை சரியாக கவனித்து பாருங்கள். அவர்கள் சர்வதேச சமூகத்தின் எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அதை வெளிப்படையாக உரத்த குரலில் எதிர்க்கவும் இல்லை. இதற்கான காரணம் சமாளித்து காலத்தை நீளமாக்கி வீணடித்து தமிழர்களை சுயநிர்ணய கொள்கையிலிருந்து விடுபட செய்வதே இதன் நோக்கம். ஸ்ரீலங்கா அரசு ஒன்றும் மூடர்கள் இல்லை. அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் தமிழர்களுக்கு பிரிந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு நாள் சர்வதேசத்தால் வழங்கப்படத்தான் போகின்றது என்பது. அப்போது அதை எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் இன்று ஸ்ரீலங்கா அரசு செய்ய துடிக்கும் குடியேற்றங்கள் மற்றும் தமிழர்களுக்கு ஸ்ரீலங்கா தேசபக்தியை ஊட்டும் சிந்தனைகளின் பின்னணி. இவ்வளவு சிறப்பாக பல ஆண்டுகளாய் சர்வதேசத்தை தன்வசப்படுத்தி தமிழர்களின் மக்கள் தொகையை குறைப்பு செய்து தந்திரமாக ஆட்சி செய்யும் ஒரு இனம் தமிழர்களுக்கு வரப்போகின்ற சர்வஜன வாக்கெடுப்பு பற்றி தெரியாமலா இருக்க போகின்றது என்று யோசிக்க வேண்டும். சிங்களவர்கள் மிக தந்திரமாக நீண்ட கால திட்டத்துடனே மலையக மக்களின் குடியுரிமை பறிப்பு தொடக்கம் இன்று வரை செய்யும் இன அழிப்பு வரை செய்யும் உத்திகளாக இருக்கிறது. அவர்களின் திட்டத்துக்கு அண்மையில் கிடைத்த வெற்றி என்றால் கிழக்கில் கூட்டமைப்பு மாகாண சபையை கைப்பற்றாமல் போனதை உதாரணம் காட்ட முடியும். இதே நாளை வடக்கு நோக்கி திரும்பிக் கொண்டிருப்பதையும் உணர முடிகின்றது. சாதாரண மாகாண சபை கூட கைப்பற்ற முடியாமல் தோற்று போன பலத்தை கிழக்கில் வைத்து நாம் எப்படி சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தினால் வெல்வோம் என்று யோசிக்க வேண்டும். இன்று மீண்டும் தமிழர்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தமிழ் மக்களுக்கு அரசியல் தெளிவை ஊட்டி நாம் இருக்கின்ற இடத்தை உணர வைத்து சிங்கள குடியேற்றங்கள் சிங்களமயப்படுத்தலுக்கு எதிராக சகல வழிகளிலும் செயல்படவில்லை என்றால் இன்னும் எவ்வளவு காலம் தமிழர் தாயக கோட்பாடு சிங்களமயப்படுத்தலுக்கு ஈடு கொடுத்து நிற்கும் என்பது கேள்விக்குரிய.
கிழக்கில் தமிழர்களின் நிலை என்ன என்று நாம் உற்று நோக்கினால் அரசியல் தெளிவு இல்லாமல் மக்கள் இருப்பதை காண முடிகின்றது. அரசியல் தெளிவு இல்லாமையினாலேயே பிரதேசவாதம் போன்ற கொடிய நஞ்சை அவர்கள் இலகுவாய் பருகிக் கொள்கின்றனர். அரசியல் தெளிவு இருக்குமெனில் தமிழர் தேசம், தாயக ஒருமைப்பாடு, கொள்கை போன்றவற்றை மதிப்பார்கள். அப்படியான ஒரு நிலை இருந்த காலத்தில்தான் கிழக்கில் வல்லமை மிக்க போராளிகள் உருவாகினார்கள். இன்று அதில் எவ்வளவு பேர் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதே கேள்விக்குறி. சிங்கள அரசுகள் கூலிகள் மூலம் விதைக்கின்ற நஞ்சை தமிழர்கள் இலகுவாய் உண்ணுவதை எங்கும் காண முடிகின்றது. தாயகத்தில் தான் அந்த நிலை என்றால் புலம்பெயர் தேசங்களில் கூட இப்படியானவர்களின் தெளிவில்லாத தன்மைகளை காண முடிகின்றது. நமக்கு கோடி பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் கொள்கையில் நமது தேச ஒருமைப்பாட்டில் குறைவில்லாத பிடிப்புடன் செயல்பட வேண்டும். எமது இனமே எதிலும் முதன்மை என்கின்ற மனப்பான்மை எமது இனத்தை நாம் மதிக்கவும் என்றும் தயாராக இருக்க வேண்டும். எம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை நாம் பேசி தீர்க்கலாம். ஆனால் எமது பிரச்சனைக்குள் அந்நியர்களை உள்வாங்கி அவர்களை தலைவர்கள் ஆக்கிவிட்டோம் என்றால் நாம் தான் பலவீனப்படுவோம். எமது சந்ததிகள் தான் காணாமல் போகும். இஸ்லாமிய தமிழர்களை நாம் எவ்வளவு பொறுமையை கடைபிடித்தாவது தமிழீழ தேசியத்துக்குள் அவர்களை உள்வாங்கி விட வேண்டும். அவர்களை நாம் தமிழ் தேசியத்தில் இருந்து தூர நகர்த்துவோம் என்றால் தமிழ் தேசியமே பலவீனப்படும். ஈழ விடுதலை வேண்டும் என்றால் தமிழர்களின் விகிதாசாரத்தை தமிழர் பகுதிகளில் அதிகரிக்க வேண்டும். தமிழர் தேசியம் பற்றி குறைவில்லாத விழிப்பை கொடுக்க வேண்டும். சிங்கள குடியேற்றங்களை, ஸ்ரீலங்கா தேசபக்தியை தமிழர்கள் தேசங்களில் இருந்து அகற்ற வேண்டும். தமிழர்கள் தேசங்களில் வாழ்கின்ற சிங்களவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் தமிழீழ தேசபக்தியை ஊட்டும் நடைமுறைகளையும் கையாள வேண்டும். சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தால் தமிழீழம் மலரும் என்கின்ற நினைவை இன்றிலிருந்து நிறுத்தி சர்வஜன வாக்கெடுப்பு செய்தால் எப்படி நாம் வெல்ல முடியும் என்பதற்கான திட்டத்தை வகுத்து செயல்பட்டாலே தமிழர்களின் தாயகத்தை அடைய முடியும். வழிகாட்டி. யாழுக்கு இரணைமடு நீர் கொண்டு செல்வதும் ஸ்காட்லாந்து விடுதலைக்கும் தொடர்பிருக்கிறது. இரணைமடு நீரை யாழுக்கு கொண்டு செல்வதை பற்றி முன் பல ஆக்கங்களை எழுதினோம். அதில் கூட்டமைப்பின் ஒரு அரசியல்வாதியின் சுயநலத்தையும் வெளிப்படுத்தினோம். இரணைமடுவை கூட்டமைப்பின் உறுப்பினர் ஒருவர் ஊடக பலம் மூலம் திசை திருப்புகின்றார்கள் என்பதை கோடிட்டும் காட்டினோம். தமிழ் தேசியத்தை மதிக்க தவறிய உறுப்பினர் என்றும் அவரை நாம் குற்றம் கூறினோம். நாம் அன்று கூறிய கருத்துக்களை எந்த தமிழ் ஊடகமும் உணர்ந்து செய்திகளை வெளியிட்டதை காணவும் முடியவில்லை. ஆனால் இரணைமடு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திரும்ப செல்கின்றது என்றதும் இவர்களே பொறுப்பு என்று ஊடகங்கள் செய்திகளையும் வெளியிட்டனர். நாம் யாரையும் புண்படுத்த வேண்டும் அல்லது மக்கள் மத்தியில் அவர்களை துரோகிகள் ஆக்க வேண்டும் என்ற எந்த எண்ணத்திலும் எழுதவில்லை. தமிழர்களின் நலனை மையப்படுத்தி தமிழ் தேசிய உரிமையை வலியுறுத்தி தமிழ் மக்களுக்கான வளங்கள் பங்கீடு பற்றி கருத்தை முன்வைத்தே எழுதினோம். இன்றும் அதையே மீண்டும் வலியுறுத்துகின்றோம். இன்று தமிழர்களின் பிரபல்யமான ஊடகம் ஒன்றில் செய்தி இப்படி தலைப்பிட்டு வந்தன. யாழ் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடல். பருவமழையின்மையால் அவதியுறும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள். திறமையுள்ளவர்கள் எவரும் இந்த செய்தியின் பின்னணி சுமந்து வரும் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியும். இந்த தலைப்பில் மக்களை திசை திருப்ப அரசியல்வாதியின் பின்னணியோடு இருக்கின்ற ஊடகம் மிக திறமையாக செயல்படுவதை உணர்ந்திருக்க முடியும். தனது தனிப்பட்ட கௌரவத்தை அல்லது பலத்தை கூட்டமைப்பில் காண்பிக்கவென்றே சிலர் இரணைமடு திட்டத்தை சீரழிக்கின்றனர். கூட்டமைப்பு அரசியல்வாதி கூறிய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பொய்யாகிவிடக் கூடாது என்பதற்கால் மக்களை திசை திருப்பவும் தமிழக புலம்பெயர்ந்த ஆதரவு தளங்களில் தன் மீதுள்ள நம்பிக்கை இழக்காமல் இருக்கவும் மிக நேர்த்தியாக சூழ்ச்சியை கையாள்கின்றார் அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதி திரு விக்னேஸ்வரனோடு மேடையில் கூறிய கருத்தை மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். திரு விக்னேஸ்வரன் தம்பி அந்த அரசியல்வாதியின் பெயரை குறிப்பிட்டு யாழுக்கு நீர் கொண்டு வருவீர்களா என்று கேட்கின்றார். அதற்கான பதிலை கூட்டமைப்பு அரசியல்வாதி வழங்குகின்றார். அதில் முக்கியமானவை சிலர். நான் சிறுவயதில் ஓடி விளையாடிய குளக்கட்டு. நான் நீரை கொண்டு வர விரும்பவில்லை. இதற்காக எந்த எதிர்ப்பு வந்தாலும் எதிர்க்க தயார் என்ற கோணத்திலேயே கருத்தை வெளியிட்டார். அக்கணமே தமிழ் நூலகம் அவர் மீது இருந்த அத்தனை நம்பிக்கையையும் தூக்கி வீசியது. அதன் பின்னாட்களில் அவர் கூறிய சிங்கள குடியேற்றம் சூழ்ச்சிக்காய் தான் இதை தான் எதிர்க்க காரணம் என்று கூறிய வார்த்தைகள் எல்லாம் பின்னாட்களில் அவரால் சோடிக்கப்பட்டவை. அவைகள் எல்லாம் இந்த திட்டங்களை இல்லாமல் செய்யவும் மக்களின் ஆதரவையும் ஈழ ஆதரவு தளங்கள் தன் மீது நம்பிக்கை இழக்காமல் தக்க வைக்கவும் செய்யப்பட்ட நாடகங்கள் ஆகும். ஒரு தமிழ் தேசியவாதி வாயில் எப்படி தமிழர்கள் வளங்கள் பகிர்வதற்கு தடையாயிருக்கும் எண்ணம் வரும் என்றே நாம் அதை கருதினோம். அவர் தமிழர்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத அரசியல்வாதி என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். தமிழகத்துக்கு நீரை கொண்டு வர பிற மாநிலங்களோடு போராடும் தமிழக மக்களை பார்த்து நாம் எவ்வளவு கவலை கொள்கின்றோம். பிற மாநிலத்தவர்களுக்கு தமிழர்கள் மீது அக்கறை இருக்காது என்பதை தெளிவாக புரிந்தும் வைத்திருக்கின்றோம். பிற மாநிலங்கள் கூறுகின்ற கருத்து தமக்கே நீர் போதாது, நாம் எப்படி தமிழர்களுக்கு கொடுப்பது என்பதுதான் அவர்களது வாதமும் அதுவே. அவர்கள் தமிழக மக்களுக்கு மனித
மனிதாபிமான அடிப்படையில் நீர் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. அதேதான் கூட்டமைப்பு அரசியல்வாதியும் செய்கின்றார் என்பதை தெளிவாக உணருங்கள் மக்களே. இரணைமடு நீர் கொண்டு செல்வது சம்பந்தமாக அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவில் கூட தனக்கு சார்பானவர்களை அவர் நியமிக்க வற்புறுத்தலை செய்தார் என்பதை மக்கள் உணர வேண்டும். இப்படி அவர் எடுத்த அத்தனை நடவடிக்கையிலும் தான் கூறிய முதல் வெளிப்படையான அந்த எதிர்ப்பிலிருந்து தன்னை மாற்றாது மக்களை மாற்ற பல விடயங்களை செய்துவிட்டார் தன் உறவினரின் ஊடகங்களை பயன்படுத்தி. இன்று தமிழக அரசியல்வாதியான கருணாநிதி சன் தொலைக்காட்சியை பயன்படுத்தி தமிழக மக்களை தூக்கத்தில் வைத்திருப்பதைப் போல் தமிழீழத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் பலர் உருவாகிவிட்டார்கள். சிலர் அரசியல் செல்வாக்கை அதிகரிக்க போலி ஊடகம் நடத்துகின்றார்கள். சிலர் ஊடகம் நடத்துகின்றார்கள் சுயநல பொருளாதார நோக்கங்களை மையப்படுத்தி. சிலர் ஊடகம் நடத்துகின்றார்கள் எதிரிகள் கொடுக்கும் பணத்துக்கு. சிலர் ஊடகம் நடத்துகின்றார்கள் தாம் இவர்களில் யாராவது ஒருவரை போல் வர வேண்டும் என்று. சில ஊடகங்களை ஈழ விடுதலையை நோக்கி பயணிக்கின்றார்கள். ஈழ விடுதலை நோக்கி பயணிக்கின்ற ஊடகங்கள் என்ன செய்தியை போட்டாலும் குறைந்த மக்களை பார்வையாளராக இருப்பார்கள். காரணம் நடிப்பும் போலிகளும் தானே மக்களின் விருப்பத்துக்குரியது. கூட்டமைப்பில் இப்படியானவர்களை மையப்படுத்தி கூட்டமைப்பை பலவீனப்படுத்தி மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டிவிடலாம் என சிலர் செய்திகளை போடுகின்றனர். தமிழ் நூலகம் மீண்டும் கூறுகின்றோம், நாம் ஒருமையாக இருக்க வேண்டும். எமது மாவீரர்களும் மக்களும் தமது உயிரை தமிழ் தேசிய விடுதலைக்காகவே கொடுத்தார்கள். அவர்கள் கண்ணுக்கு பிரதேசவாதமும் சாதியவாதமும் மதவாதமும் ஏற்றத்தாழ்வுவாதமும் இருக்கவில்லை. அவர்களிடம் இருந்தது எல்லாம் தமிழ் தேசியவாதம். அதற்காகவே அம்பாறையில் பிறந்த மாவீரன் யாழ் மண்ணில் உயிரை கொடுத்தான். மலையகத்தில் பிறந்த மாவீரன் மட்டக்களப்பில் உயிரை கொடுத்தான். இது புரியாதவர்களை பிற்போக்குத்தனமாக யோசிப்பார்கள். நாம் ஒருமையாகவும் எமது மண்ணின் வளத்திலும் விட்டுக் கொடுப்பு இல்லாத தமிழ் தேசியத்துக்காக உழைப்போம். தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை மாற்றுவோம். மாற்ற முடியவில்லை என்றால் அகற்றுவோம். இரணைமடு திட்டம் ராணுவ தேவைக்காகவோ அல்லது சிங்கள மக்களை பெருவாரியாக குடியிருப்பும் திட்டத்துடன் நடைபெறவில்லை. நீரை பணமாய் மாற்றும் பொருளாதார நோக்கம் சில சிங்கள குடியிருப்புகள் மத்திய அரசின் ஆளுமையை நிலைநிறுத்தல், நிலத்தடி நீர்நிலைகள் மாசடைகளை தடுக்க, நீர் தேவைகளை மக்களுக்கு பூர்த்தி செய்ய இவைதான் முக்கிய காரணங்கள். தமிழர் நிலங்களில் இதை காரணம் வைத்து சிங்கள மக்களை குடியிருத்த, அதுவும் இதை வைத்து பெரிய அளவில் செய்ய எந்த திட்டமும் இல்லை. நீர் வழங்கும் அமைச்சுக்கு வேலைக்கு என சிங்கள உத்தியோகத்தர்களை கூட்டி வருவதே திட்டம். அது பெரிய அளவில் நடைபெற வாய்ப்பில்லை. காரணம் அது அரசு உத்தியோகம். அதனால் நீரை பணமாக்கும் பொருளாதார உத்தி தமிழர் தேசமும் விடுதலை பெற்றால் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய உலக பொருளாதார கொள்கைக்கு அமைவாகவே தமிழர்களும் நகர வேண்டும். தமிழீழம் விடுதலை கிடைத்த அன்று நாம் இவற்றை புதிதாக செய்ய வேண்டி வராது. இதை செய்து முடிக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக கூறினால் ஸ்காட்லாந்து விடுதலை நோக்கிய நகர்வின் போது பிரித்தானிய அரசியல்வாதிகள் எதிர்க்கின்றார்கள். அதில் பல காரணங்களை அவர்கள் கூறினார்கள். அதில் ஒருவர் கூறினால் ஸ்காட்லாந்து வடக்கு கடல் பகுதிகளின் எண்ணெய் வளங்களில் பிரித்தானிய நிறுவனம் 4 பில்லியன் பணம் போட்டு அண்மையில் திருத்த வேலைகள் செய்தது. அந்த பணம் அவர்களுக்கு சென்றுவிடப் போகிறது, தமக்கு எந்த லாபமும் இல்லாமல் என்று. இதுதான் நாளை நமக்கும் பொருந்தும். நாம் ஸ்ரீலங்கா அரசு மூலம் செய்கின்ற கட்டுமானங்கள் எமக்கானவைகள் ஆகிவிடுகின்றன. எமது வரிப்பணத்தில் அவர்கள் செய்கின்றார்கள் என்பது வேறு. ஆனால் நாம் இவற்றை செய்வித்தால் தான் எமது வரிப்பணத்தில் சிலவாவது எமக்கு திரும்பி வந்திருக்கும். மத்திய அரசின் ஆளுமை இன்றைய காலத்தில் ஆபத்தானவை தான், மாற்று கருத்தில்லை. ஆனால் தமிழர்களுக்கான தீர்வு வரும்போது அவைகள் நீத்து போகின்றது. அதே நேரம் கூட்டாட்சி முறையில் தமிழர்களுக்கு சுயாட்சி இருக்கும் என்றாலும் மத்திய அரசின் பணத்தை இப்படியான திட்டங்களை கூறி நமது பகுதிகளில் முதலீடு செய்ய அழுத்தம் கொடுக்கலாமே. அங்கும் நாம் செலுத்திய வரிப்பணம் நமது பகுதிகளுக்கு வரும். அது மட்டுமா ஸ்ரீலங்காவில் உருவாகின்ற நீரும் தமிழர்களுக்கு வருகின்றது அல்லவா? நிலத்தடி நீர்நிலைகள் மாசடைதலை தடுக்க, நீர் தேவைகளை மக்களுக்கு பூர்த்தி செய்ய இவைகள் நமது மக்களின் தேவைக்குரியவை. இதை நாம் பெற்றுக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஸ்காட்லாந்து விடுதலையில் பிரித்தானிய அரசுக்கு இருந்த சிக்கலும் நாளை தமிழீழ அரசு அமையும் போது ஸ்ரீலங்கா அரசுக்கு இருக்கும். அங்கு எண்ணெய்க்கு சிக்கல், நாளை தமிழீழத்தில் நீருக்கு சிக்கலை ஸ்ரீலங்கா சந்திக்கும். எல்லாவற்றையும் நாம் எதிர்ப்பதை விட அவர்கள் வழியில் சென்று எமது நலனையும் அடையும் வழிகள் இருந்தால் அதை அடைவதே புத்திசாலித்தனமானது. அதற்காய் கூட்டு சேர சொல்லவில்லை. அவர்கள் முன் எடுக்க நினைக்கும் திட்டத்தை நமக்கு எப்படி நலனை உருவாக்கும் முறையில் திட்டங்களை செய்ய மாற்றங்கள் தேவையோ அவற்றை வலியுறுத்தி செய்வித்தால் நமக்கு நல்லதுதான். அதற்காக யாரும் கூட்டமைப்பை பலவீனப்படுத்துவதை சிறந்தது என்று சிந்திக்காமல் அவர்களை பலப்படுத்தி இப்படி பிழையானவர்களை சரியாக செய்ய அழுத்தங்களை கொடுத்து நல்வழிப்படுத்தி சிறப்பாக தமிழர் நலனை மையப்படுத்தி பயணித்தால் நாம் விடுதலை அடைவோம். திரு விக்னேஸ்வரன் கூறியது போல் முட்டையிட்ட கோழி போல் கொக்கரிக்காமல் ஆமை போல் அமைதியாக இருந்து தமிழர் நலனை மட்டும் சிந்திக்கும் நோக்கமாக கொண்டு சென்றால் தேவையில்லாத ஊடக விளம்பரங்கள் தேவையில்லையே. இன்று ஊடக விளம்பரங்களில் முன்னணியில் இருக்கும் அரசியல்வாதி வேறு யாரும் இல்லை. இரணைமடு குளக்கட்டில் ஓடி
சங்கிலியாடிய கூட்டமைப்பு அரசியல்வாதியே. அவரை குறையாக யாரும் நினைக்க வேண்டாம். மிகுந்த ஈழப்பற்று உடையவர், நேர்மையானவர், நல்ல ஆசிரியரும் கூட. அவரின் குறை சுயப்புகழ், பிரச்சார ஆசை, தனது பிள்ளைகளையும் உணராத ஈழ தேசிய சிந்தனை. இந்த இரண்டையும் திருப்பினால் தமிழர்களுக்கு நாளை வரலாறு படைக்கக்கூடிய அரசியல்வாதியாக மாறும் தகுதி அவருக்கு இருக்கிறது. மாற்றுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இஸ்லாமிய தமிழர்களின் அரசியல் தலைவர்கள் என கூறுவோர் தொடர்ந்து தமிழ் போராளிகளை அவமதிக்கும் கருத்துக்களை வெளியிடுகின்றனர். இஸ்லாமிய தமிழர்களை தவறான பாதையில் வழிநடத்தி தமது அரசியல் சுயநலத்தையும் தமது பொருளாதார நலத்தையும் நோக்காக கொண்டு செயல்படும் ஸ்ரீலங்கா அரசுடன் இணைந்திருக்கும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தமக்கு கிடைக்கும் மேடைகள் எல்லாம் தமிழ் போராளிகளை அவமதிப்பதை தொடர்ந்து காண முடிகின்றது. இஸ்லாமிய தமிழர்களுக்கு எதிரான கலவரம் 1915 ஆண்டு சிங்கள இனவாதிகளால் முன்னெடுக்கப்பட்ட போது சாதாரண தமிழர்கள் கொதிப்புதான் இருந்தார்கள். ஆனால் சில ஆங்கிலேயர்களுக்கு குடைப்பிடிக்கும் தமிழ் அரசியல்வாதிகளும் சிங்கள மக்களோடு ஒட்டி உறவாடிய தமிழ் தலைவர்களுமே மௌனமாய் இருந்தார்கள். இஸ்லாமிய தமிழர்கள் தாக்கப்பட்டதை அன்றைய சாதாரண தமிழர்கள் சிங்கள இனவாதம் மீது வெறுப்புடனே செயல்பட்டார்கள். இஸ்லாமிய தமிழர்கள் மீதான தாக்குதல் அன்று மக்கள் மத்தியில் உடைய செய்தியாக போகாமைக்கு பல காரணம் இருந்தன. அன்று தகவல் அறியும் ஊடகங்கள் அல்லது உடனடியாக தகவலை அறியும் சாதனங்கள் பெரிதாக இருக்கவில்லை. கண்டியில் ஒரு சம்பவம் நடந்தால் அது தமிழர்களின் பகுதிகளுக்கு செல்ல குறைந்தது 2 வாரங்களாவது தேவையாக இருந்தது. இப்படியான நிலையில் தமிழர்கள் மீது குற்றம் சொல்ல என்று ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் சில சிங்கள இனவாத அரசுகளுக்கு பணி செய்யும் சில முஸ்லிம் அரசியல்வாதிகளும் மற்றும் ஸ்ரீலங்கா அரசின் கூலிகளுமே தமிழர்கள் மீது தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கும் செயல்களில் ஈடுபட்டனர், இன்றும் ஈடுபடுகின்றனர். தமிழர்கள் தமது எதிரிகளாக அல்லது தமக்கு பாதகமானவர்களாக இஸ்லாமிய தமிழர்களை என்றும் கருதியதில்லை. ஆனால் என்று இஸ்லாமிய தமிழர்கள் சிங்கள இனவாதிகளோடு சேர்ந்து தமிழர்களை கொலை செய்ய ஆரம்பித்தார்களோ அன்று அனைத்தும் தலைகீழானது. இஸ்லாமிய தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசின் ரகசிய படைப்பிரிவுகள் மேற்கொண்ட தாக்குதலை தமிழர்கள் மேற்கொண்டதாய் இஸ்லாமிய தமிழர்கள் நம்ப வைக்கப்பட்டார்கள். அதை தவறாக புரிந்த இஸ்லாமிய சமூகம் பல தமிழர் தேசிய எதிர்ப்பு வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இதுவே தமிழர்களை கொதிப்படைய செய்தது. அதன் பின் தமிழர்கள் இஸ்லாமிய தமிழர்களை ஒரு எதிரிகள் போல் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் இந்த பதட்டம் தமிழீழம் வடக்கில் இருக்கவில்லை. ஆனால் இஸ்லாமிய தமிழர்கள் வடக்கிலும் தமது தமிழர் மீதான துரோகத்தை பெருமளவில் ஆரம்பித்தார்கள். இதுவே போராளி அமைப்புகளுக்கு வெறுப்பை கொடுத்தது. இதுவே இஸ்லாமிய தமிழர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது. இஸ்லாமிய தமிழர்களை கொல்லும் அளவுக்கு கூட தமிழ் போராளிகளுக்கு மனம் இருக்கவில்லை. அதனாலேயே வெளியேற்றினார்கள். இஸ்லாமிய தமிழர்கள் மீது தமிழர்கள் எப்படி அன்பு வைத்திருந்தார்கள் என்று எனது சிறு வயதில் நடந்த அனுபவத்தை எழுதுகின்றேன். அதிலிருந்து இஸ்லாமிய தமிழர்களை தமிழர்கள் எப்படி நேசித்தார்கள் என்று புரிந்து கொள்ள சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். 1987 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் நெல்லியடி பகுதியில் அமைந்திருந்த ஸ்ரீலங்கா ராணுவ முகாம் மீது தாக்குதலை தொடுத்தார்கள். எனக்கு வயது 8. அன்று எங்கள் வீட்டின் பக்கத்து வீட்டில் நாம் அனைவரும் தஞ்சம் புகுந்தோம். காரணம், அங்கு வெடித்த முதல் குண்டில் நமது வீட்டின் கதவுகள் உடைந்தன. அதனால் நாம் பக்கத்து வீட்டில் ஓடி எல்லோரும் பாதுகாப்பான அறை ஒன்றில் நமது உறவினர்களோடு இருந்தோம். அங்கு ஒவ்வொரு வெடிசத்தம் கேட்கும் போதும் பெண்கள் அலறினார்கள். அவர்கள் அலரும் போது கடவுளின் பெயரை சொல்லி அலறுவார்கள். அங்கிருந்த அனைவரும் இந்து மதத்தை பின்பற்றும் தமிழர்கள். ஆனால் அங்கு அலறிய பெண்கள் கூப்பிட்ட தெய்வத்தில் அல்லாவும் ஒன்று, ஜேசுவையும் கூப்பிட்டார்கள். ஆனால் புத்த பெருமானை யாரும் கூப்பிடவில்லை. இப்படி நேசித்த ஒரு சமூகமே இன்று எதிரிகள் போல் இருக்கின்றோம். காரணம், இனங்களை பலவீனப்படுத்த சிங்கள இனவாதம் சிறப்பாக கையாண்ட தந்திரம் இது. இதில் தமிழர்களை விட சிங்களவர்கள் புத்திசாலிகள் என்று நிரூபித்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் என்ன காரணம் இஸ்லாமியரை தாக்க என்று யாராவது ஒரு நாள் யோசித்ததுண்டா? அவர்கள் அன்றைய காலம் பெரும் வளர்ச்சி அடையாத போராளிகள் அமைப்பாகவே அன்று இருந்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய தமிழர்களின் பிரச்சனையை கையாள தெரியவும் இல்லை. அதை பற்றி முழுமையான திட்டமும் அவர்களிடம் இருக்கவில்லை. அவர்களும் சிங்களவர்கள் விதித்த வலையில் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வளர்ச்சி அடைந்த காலத்தில் தாம் செய்த தவறையும் உணர்ந்தார்கள். அதற்காக மன்னிப்பும் கேட்டார்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் என்பதற்காக விடுதலை புலிகள் செய்தது அனைத்தும் தவறு என்று இல்லை. அவர்களை இப்படியான நிலைக்கு செல்ல தூண்டியது இஸ்லாமிய சமூகமே அன்றி விடுதலை புலிகள் இல்லை. ஆனால் இன்றும் இஸ்லாமிய தமிழர்களை பிரித்தால் ஸ்ரீலங்கா அரசுக்கு துணை போகும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழர்களோடு இணைய வேண்டும் என்பதை உணராமல் ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து இஸ்லாமிய தமிழர்களையும் காட்டிக் கொடுத்து தமிழர்களையும் அளிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிகின்றனர். இஸ்லாமிய மக்களின் நலனுக்காகவே ஸ்ரீலங்கா அரசுடன் இன்றும் கூட இருக்கின்றோம் என்று கூறுகின்றவர்கள் தமது தனிப்பட்ட பொருளாதார நலனுக்கும் தமது ஊழலை மூடி மறைக்கவுமே ஸ்ரீலங்கா அரசோடு கூட இருக்கின்றார்கள். அண்மையில் நடந்த இஸ்லாமிய தமிழர்கள் மீதான கலவரத்தை தமிழர்கள் எந்த அளவுக்கு எதிர்த்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமே. முள்ளிவாய்க்காலில் உறவுகள் கொல்லப்படும் போது சிங்களவர்களோடு சேர்ந்து வெடிக்கொளுத்தி மகிழ்ந்து பால் சோறு வீதி வீதியாக கொடுத்தவர்களே இஸ்லாமிய தமிழர்கள். ஆனாலும் தமிழர்கள் அதையெல்லாம் மறந்து மன்னித்து இஸ்லாமிய தமிழர்களுக்கு மீண்டும் நேசக்கரம் நீட்டினார்கள், இன்றும் நீட்டுகின்றனர். ஆனால் அதை சரியாக இன்று
வாழும் இஸ்லாமிய தமிழர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கு சாட்சி இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் சகல மேடைகளிலும் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று கூறி வருகின்றனர். இப்படி தமது தவறுகளை உணராமல் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று வர்ணித்தால் அப்படியானவர்களை தமிழர்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. துரோகிகளுக்கும் இனவாதிகளுக்குமே தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் தமிழர்களின் சுதந்திரத்துக்காய் போராடிய போராளிகள் அமைப்பு. அவர்களை குற்றம் சுமத்துவது தமிழர்களை குற்றம் சுமத்துவதற்கு சமம் என்பதை உண்மையும். இப்படியான செயல்பாட்டை இஸ்லாமிய தமிழர்கள் தமது அரசியல்வாதிகளுக்கு நிறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் தமிழர்களுக்கும் பெருமை என்று ஒன்று இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இஸ்லாமிய தமிழர்களை விடுதலை புலிகள் வெளியேற்றியதை இன்றும் பல தமிழர்கள் தவறு என்று பல இடங்களில் வலியுறுத்தியும் மன்னிப்பும் கேட்டும் தான் வந்திருக்கின்றனர். ஏன் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் கூட மன்னிப்பு கேட்டிருந்தார். ஆனால் இன்று வரை அப்பாவி தமிழர்கள் பலரை இஸ்லாமிய தமிழர்கள் கொன்றதை யாரும் கண்டிப்பதும் இல்லை, மன்னிப்பு கோரியதும் இல்லை என்பதையும் இவ்விடத்தில் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். புலம்பெயர் தேசங்களில் அண்மைய காலங்களில் அலுப்கம சம்பவங்களை தொடர்ந்து பல போராட்டங்களை இஸ்லாமிய தமிழர்கள் செய்தார்கள். அதில் பல தமிழர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் பல தமிழர்கள் ஒதுங்கி நின்றே குரல் கொடுக்க விரும்பினார்கள். அதற்கான காரணம் போராட்டங்களில் தாங்கி வந்த கொடிகளில் ஸ்ரீலங்கா அரசின் கொடிகள் இருந்தன. ஸ்ரீலங்கா கொடியை தாங்கி வராமல் போராட்டம் செய்வார்கள் என்றால் ஆயிரம் தமிழர்கள் கலந்து கொள்ள தயாராக இருக்கின்றனர். பல லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த ஒரு நாட்டின் கொடியை தாங்கி வந்தால் தமிழர்களால் எப்படி அந்த கொடியை பிடித்து நிற்க முடியும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தமிழர்களை மீண்டும் மீண்டும் அவமதிப்பதை நெடுங்காலம் பொறுமையுடன் கையாளவும் முடியாது. நாம் பல ஆக்கங்களில் நமது செய்திகளில் இஸ்லாமிய தமிழர்களை உணர்ந்து கொள்ள எத்தனையோ தடவைகள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். அதே நேரம் பொறுமைக்கும் எல்லையுண்டு என்பதையும் வலியுறுத்தி வருகின்றோம். நமது ஆக்கங்களை எத்தனையோ ஆயிரம் இஸ்லாமிய தமிழர்கள் வரவேற்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை சிலர் எதிர்ப்பதையும் உணர்கின்றோம். எதிர்ப்பவர்கள் தமிழர் அல்லாத இஸ்லாமியர்கள் என்பதை நாம் அனுபவ ரீதியாக கண்டவையாக இருக்கிறது. சிங்களவர்களின் இனவாதம் என்ன வடிவில் இருக்கிறது என்பதை புரிந்து ஒரு குழுவின் பொருளாதார நலனை மையப்படுத்திய சிந்தனையில் இருந்து அகன்று நாம் தமிழர் என்று உணர்ந்து ஒன்றுபட்ட தமிழீழம் என்பது உங்களது சொந்த பூமி என்பதை நீங்களே உணர்வீர்கள். தமிழீழம் தமிழர்களின் சொந்த நிலம். அது இந்துக்களின் சொந்த நிலமும் இல்லை, கிறிஸ்தவர்களின் சொந்த நிலமும் இல்லை, இஸ்லாமியர்களின் சொந்த நிலமும் இல்லை, புத்த மதத்தின் நிலமும் இல்லை. அது தமிழர்களின் தாயக நிலம் என்பதை உணர வேண்டும். தமிழர்களாயிருந்து கோடி பள்ளிவாசலை தமிழீழத்தில் அமையுங்கள், தவறு இல்லை. ஆனால் மதவாதியாக இருந்து ஒரு பள்ளிவாசலை அமைத்தாலும் அது தவறு, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. தமிழீழ விடுதலை என்பது தமிழருக்கானது, அது மதவாதிகளுக்கானது இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் இதுவே பொருந்தும். இனியாவது தமிழீழம் என்பது உங்களது நாடு என்று உணர்ந்து போராட்டம் செய்யுங்கள். தமிழீழ விடுதலையை நேசியுங்கள், தமிழர் தேசியத்தை நேசியுங்கள். ஏனெனில் அதுவே உங்கள் சொந்த நிலமும். நீங்கள் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்றால் உங்களை நீங்களே தமிழீழத்தில் இருந்து அந்நியப்படுத்துவதாய் இருக்கும் என்பதை உணருங்கள். தமிழர்களின் உறவை சீரமைக்க வேண்டிய அவசியத்தை குறித்து உங்கள் அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுங்கள். நமது போராளிகளை கேவலப்படுத்தி பேசுவதை நிறுத்த அவர்களுக்கு அழுத்தம் கொடுங்கள். காட்டிக் கொடுத்த பல தமிழர்களும் தமிழ் போராளிகளால் கொல்லப்பட்டார்கள் என்பதை உணருங்கள். தமிழீழத்தை ஆதரித்த எவரையும் தமிழ் போராளிகள் கொல்லவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு சில தவறுகள் நடந்தது உண்மைதான். அந்த தவறுக்கு ஒரு பகுதி மட்டும் சமநேரம் காரணமில்லை என்பதும் உண்மை. சிங்கள இனவாதத்தை எதிர்த்து போராட தமிழர்கள் நாம் ஒருமையோடு இணைந்திருந்து எதிரிகளை அகற்றுவோம். சிங்கள இஸ்லாமியனாய் இருந்திருந்தால் சிங்களவர்கள் கொன்றிருப்பார்களா என்று யோசியுங்கள். அலுப்கமவில் இஸ்லாமிய தமிழர்களை தாக்கும் போது வந்தவர்கள் புத்த மதத்தை பின்பற்றிய சிங்களவர் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ மத சிங்களவர்களும் அதில் இணைந்திருந்தார்கள் என்பதை உணருங்கள். இனமே எங்கும் எதிலும் என்பதை உணர்ந்தால் 1000 மாவீரர்களை ஈழ விடுதலைக்காய் இஸ்லாமிய தமிழர்கள் என்றோ கொடுத்திருப்பார்கள். இன்றும் ஒன்றும் குறைந்து போகவில்லை. ஈழ விடுதலை அமைதி வழி அரசியல் யுத்தத்தில் தமிழன் என்று உணர்ந்து இணையுங்கள். எம்மை காக்க அரபி தேசத்தில் இருந்து யாரும் வரப்போவதும் இல்லை, ஐரோப்பாவில் இருந்து யாரும் வரப்போவதும் இல்லை. எம்மை நாம் தான் காக்க வேண்டும். அதற்கு நாம் ஒருமையாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும். உணர்வோமா? நன்றி, வணக்கம்.